வீட்டில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிக்கு என்ன வகையான தீவனம் கொடுக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா கம்பெனி ஃபீடுங்க. இதில் 1 கப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கம்பு, மக்காச்சோளம், அரிசி, கோதுமை இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதிலிருந்து 1 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா கருவாடுங்க. இது 1 கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் நேப்பியர் கிராஸுங்க. இது ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, குஞ்சுகளும் சாப்பிட்ற மாதிரி. அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மிக்சர் கூட. அடுத்து நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா அசோலாங்க. இதை 1 or 2 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனான அசோலாவை மட்டும் எடுத்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃபீடில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீடு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோழிகளுக்கு இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் தீனி கொடுக்குறங்காட்டி அதோட வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க. அதிகமாக பசுந்தீவனம் பயன்படுத்துகிறங்காட்டி நம்மளோட தீவன செலவும் குறையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.